தமிழ் சினிமாவில் தன்னிகரில்லா ஒரு இடத்தை பெற்றவர் இந்த நடிகர் என்று சொன்னால் அது மிக இல்லைத்தானே. தமிழகத்தில் இவர் மைக் மோகன் என்று அழைக்கப்பட்டாலும் இன்றும் கன்னடத்தில் இவருக்கு பெயர் கோகிலா மோகன் தான். காரணம், இவர் அறிமுகமான படம் கோகிலா. சக்கை போடு போட்ட படம். அது ஒரு கன்னட மொழி படமாக இருந்தாலும் கூட தமிழக திரையரங்குகளில் நீண்ட நாட்கள் ஓடிய படம். அந்த படத்தில் உள்ள மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மோகன் ஒரு டெபியூட். அவர் அறிமுகம் அதோட நம்ம பாலு மகேந்திரா ஒரு திரைப்பட இயக்குனராக அறிமுகமான படம். அது வரைக்கும் நிறைய படங்கள்ல ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கிறாரு. இதில் தான் அவர் டைரக்டரான ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தோட ஹீரோ கமல்ஹாசன் என்பதை சொல்லாமல் விட்டால் அது தவறாகிவிடும். அது கமல்ஹாசன் தான் இதுல ஹீரோ. அது மாதிரி ஷோபா ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அது மாதிரி ரோஜா ரமணி போன்றவர்களாம் நடித்த படம் இது. ஏனென்றால் இவர் மோகனை பற்றி தான் இந்த வீடியோ, நடிகர் மோகனை பற்றி தான் இந்த வீடியோ. அவர் அறிமுகமான முதல் படத்தை பற்றி நம்ம சொல்லணுங்கிறதுக்காக இது சொல்கிறோம். ஆக மோகன் முதல்ல திரையில் முகம் காண்பித்தது 1977 கோகிலாங்கிற படத்தில். அடுத்தது 1977 78 மலையாளத்தில் அறிமுகமாகிறாரு. மதசாலான்னு இது ஒரு படம். அது 1979 தெலுங்குல அவர் டெபியூட் படம். அது இந்த கிழக்கு போகும் ரயில் தமிழில் எடுத்தாங்க இல்லையா, பாரதி ராஜா எடுத்தார் இல்லையா, அந்த படத்தினுடைய ரீமேக் படம் அது. அந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தூர்ப்பு வெள்ள ரயிலு அப்படிங்கிறது. நான் நினைக்கிறேன் அது கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிறத தான் வச்சுருக்காங்க. அதே செல்வராஜ் தான் கதை. ஏன்னா ரீமேக் படம் தானே அது. அதுக்கு பிறகு தமிழுக்கு எப்போ வந்தாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூடுபனி அப்படிங்கிற படம். அதாவது பாலமகேந்திர படம் தான். அது 1980 ரிலீஸ் ஆகுது நவம்பரில். அதில் ஹீரோ உங்களுக்கு பிரதாப் போத்தன் தான். பாலுமகேந்திராவின் மூடுபனிங்கிற படத்துல பிரதாப் போத்தன் வில்லனை ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் மோகன் முக்கியமான கேரக்டர் கொடுத்திருப்பாரு பாலுமகேந்திரா. என்ன ஸ்ரீரஞ்சனி ஒரு வார்த்தை அழைச்சி போயிட்ட, ரொம்ப பிஸியோ. மோகனுக்கு இந்த படத்தில் டப்பிங் வாய்ஸ் கொடுத்தது எஸ் வி சேகர். குரல் மாதிரி தெரியுது. கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நீங்க இது யாருன்ட்டு. எஸ் எம் சுரேந்தர் அதுக்கு பிறகுதான் வாய்ஸ் கொடுத்ததாக சொல்றாங்க. மூடுபனி அப்படிங்கிற திரைப்படம் பாலுமகேந்திராவுக்கு மிகப்பெரிய மைல்கல். அதாவது ராஜேந்திரகுமார் எழுதின நாவலை தழுவிய படம். இன்னொரு படம் தி கலெக்டர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நாவல். அது இரண்டையும் தழுவி எழுதப்பட்ட ஒரு கதை தான் இது. அதாவது ஹீரோ, அந்த வில்லேனி ஹீரோ பிரதாப் போத்தன் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராஸ்டிடியூட்ஸ் அவங்க எல்லாம் பிடிக்காதவருக்கு இவர் ஒரு மர்டர் பண்ணுவார். சற்றேறக்குறைய அந்த கமல்ஹாசன் படம் வந்தது இல்லையா, சிகப்பு ரோஜாக்கள், அது வேற மாதிரி. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இது அவர் பாலியல் தொழில் செய்பவர்களை பிடிக்காது, அவர்களை அழைத்து ஒவ்வொருவராக கொலை செய்வார் என்பதுதான் கதை. அது மிக அருமையான படம். நல்லா போனிச்சு இந்த படம். என்னப்பா அதை மோகனை பத்தி வீடியோ சொல்லிட்டு வருவீங்கன்னு பார்த்தா திடீர்னு பிரதாப் போத்தன்கிறீங்க, மூடு பண்ணிங்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா, அதாவது மூடு பண்ணிகளை மோகன் நடிச்சாரு. அதுவும் ஒரு டெபியூட் ஃபில்ம் இல்லையோ, அதனால தான் நம்ம இந்த மூடு பண்ணி பற்றி சொல்றோம். ஒரு தாக்கம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த படம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சத்தை கிள்ளாதே. அதாவது டைரக்டர் மகேந்திரன் அவனுடைய அற்புதமான ஒரு படம். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். இது என்னன்னு தெரியல, மோகனுக்கு ரொம்ப நல்ல நேரம். அப்போ அவர் நடித்த படம் எல்லாமே அடுத்தடுத்த படம் எல்லாமே வெற்றி படங்களாக வந்தது. அதில் நெஞ்சத்தை கிள்ளாதே ஒன்று. நெஞ்சத்தை கிள்ளாதே மகேந்திரனுடைய சூப்பர் ஹிட் படம். அது கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே அதில் டைரக்டர் மகேந்திரன் தான். மிக அற்புதமான படம். அதாவது வருடக்கணக்கில் ஓடிய படம். அதுதான் தமிழ் அறிமுகமான முதல் படம். சுஹாசினிக்கும் இது ஒரு ஸ்டெப் மூமெண்ட், ஒரு நல்ல கொடுத்த படம். இதில் ஒரு முக்கோண காதலாக அமைத்து ரொம்ப பிரமாதமாக திரைக்கதையை அமைத்திருப்பார் மகேந்திரன் அவர்கள். அவருக்கே உரிய பாணியில் இந்த கதையை கொண்டு செல்வார். முக்கோண காதல். இதிலையும் பிரதாப் போத்தன் தான் இதிலே நடிச்சிருக்காரு. பிரதாப் போத்தன், மோகன், சுஹாசினி இவங்களை சுற்றியே அது பின்னப்பட்ட ஒரு கதை. அது அற்புதமான ஒரு படம். இந்த படத்தில் 2 விஷயத்தை நம்ம சொல்லணும். அதாவது வருஷக்கணக்கில் ஓடின படங்கிறதா 2வது வருடம் அந்த படம் தாண்டி ஓடியது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடல் காட்சியை ஹீரோயினையும் ஓட விட்டு, அதாவது ஓடிட்டே இருப்பாங்க, ரன்னிங் போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பாடல் காட்சி அமைச்சிருப்பார் மகேந்திரன். சூப்பர். அது இளையராஜா வளர்ந்து வந்த நேரம், அவருடைய அமுத காலம். இந்த பாட்டு பக்கா ஹிட். இந்த பாட்டு
இந்த பாடல்ல வர ரிதம், அந்த ஃபுட் ஸ்டெப்பு வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு கடைசியா ஒரு பிசிக்கலா ஒரு தையிலேயே ஒரு தொடையிலேயே தட்டி அந்த சப்தத்தை உண்டு பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனா மகேந்திரன் சொன்னது இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் சூப்பர்ப். அவர் மகேந்திரன் கேட்டதைத்தான் இளையராஜா செஞ்சு கொடுத்தார். மிக அற்புதமாக செஞ்சு கொடுத்தார் இளையராஜா. சிரமப்பட்டு ஒளிப்பதிவு செய்த படம் இது ஒண்ணு அப்படிம்பாங்க. ஆமா, அசோக்குமார் ஒளிப்பதிவு திலகம். அசோக்குமார் தான் இது ஒளிப்பதிவு. டக்குன்னு பார்த்தா அந்த ஷேடோ, அந்த டார்க்னஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது பாலு மகேந்திரா மாதிரி தெரியும். அசோக்குமாருடைய அவர் வந்து அந்த ஒளிப்பதிவு செய்த ஒரு அற்புதமான படங்களில் இதுவும் ஒன்று. மோகன் தமிழ்ல நடிச்ச அடுத்த ஒரு ஹிட், சூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஒரு ஃபில்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா கிளிஞ்சல்கள். அற்புதமான படங்க. என்னன்னு தெரியல, நல்ல நேரம் அவருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த கிளிஞ்சலுக்கு முன்னாடியே 3 கன்னட படங்கள் நடிக்கிறாரு. ஏன்னா ஒரு தமிழ்ல நெஞ்சத்தை கில்லாத பாப்புலரான ஒன்ன அவருக்கு வந்து அங்க கன்னடத்துல அழைப்பு விடுக்கிறார்கள். அவருடைய தாய்மொழி இல்லையா, அவர் 3 படம் நடிக்கிறார். ஆனா தமிழ் தானே நமக்கு மேட்டர். தமிழ்ல வந்து கிளிஞ்சல்கள். மிகச்சிறந்த இயக்குனர் துரை என்பவர் இயக்கிய படம் இது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, டி ராஜேந்தர் வந்து மியூசிக். அவருடைய படம் அல்லாது வேறு படங்களுக்கு இசையமைத்த படங்கள்ல இந்த படம் ஒண்ணு. பாடல்கள், இசை ரெண்டுமே டி ராஜேந்தர் தான். இந்த பாட்டுல ஒரு சிறப்பு இருக்குங்க. இது வந்து டி ராஜேந்தருடைய கலரே இல்லாம இருக்கும் அந்த ஒரு சாங். அது ஒரு சாதாரண நார்மல் சாங் மாதிரி இருக்கும். சுசிலா பாடின பாட்டு அது. அந்த பாட்டு அப்படி இருக்குதா? இப்ப பாருங்க டி ராஜேந்தருடைய சரவெடிய, அவருடைய கலர் இதுதான். 1981 வந்த படம் இது. நீங்க எந்த ஸ்ட்ரீட் போனாலும் இந்த பாட்டு ஒலிக்கும். ஆமா, அந்த அளவுக்கு ஹிட். எந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனாலும் இந்த பாட்டு ஒலிக்கும். அதுல எல்லாமே வானொலிக்கு, எந்த வானொலியை திறந்தாலும் இந்த பாட்டு ஒலிக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் சாங்க டி ராஜேந்தர் கொடுத்தப்பாரு. அவர் தான் சொந்தமா எழுதின பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு கூட போட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டையே அந்த விழிகள் மேடையாமே இன்னும் 2 ஸ்டான்ஸை கேட்போம். பூர்ணிமா ஜெயராம் வந்து இதுல ஹீரோயின். அப்போ வந்து அவங்க பூர்ணிமா ஜெயராமுக்கு கல்யாணம் ஆகல. அவருக்கு 1984 தான் திருமணம் நடந்தது. இந்த படத்துல வந்து ஒரு கதை அம்சம் மிக சிறப்பாக இருக்கும். திரைக்கதை அதை விட டாப் டக்கர். அதை விட வசனங்கள்லாம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதனாலதான் இந்த படம் வந்து செம்மையாக ஓடியது என்ற ஒரு செய்தி. அப்பொழுது உள்ள பத்திரிகைகள் எல்லாம் என்ன சொல்லியன என்பதை இந்த காலத்து மக்கள் அறிய வேண்டும். அந்த காலத்து மக்கள் அறிவார்கள். அதாவது கமல் ரஜினிக்கு ஒரு டஃப் கொடுக்கும் ஒரு ஹீரோ வந்திருக்கின்றார் என்று மோகனை புகழாரம் சூட்டியது அப்பொழுதுள்ள பத்திரிகைகள். இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல மறந்தாயிற்று. அது என்னவென்றால், இந்த கிளிஞ்சல்கள் படத்துல தான் எஸ்.என். சுரேந்தர் வந்து இவருக்கு டப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி உள்ள மூடுபணி, அது மாதிரி நெஞ்சத்தை கில்லாதே, அதுல எல்லாம் வந்து வேற டப்பிங். அவரு இதுல கிளிஞ்சல்களை தான் எஸ்.என். சுரேந்தர் தன்னுடைய டப்பிங் கொடுக்கிறாரு மோகனுக்கு. அதன் பிறகு அது மோகன் பேசுவது போலவே இருந்தது. அது எஸ்.என். சுரேந்தரை மறந்து விட்டார்கள். இது மோகனுடைய இயல்பான குரல் என்றே ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டனர். இப்படி ஒரு பக்கம் கிளிஞ்சல்கள் ஹிட் ஆனிச்சா. அந்த ஹிட் ஆன பிறகு அவருக்கு மலையாளத்தில் 2 படங்கள் அதே ஆண்டில் புக் ஆகின்றன 1981. அது மாதிரி தமிழ்லையும் தொடர்ந்து ஒரு 4 படங்கள். அது அந்த அளவுக்கு ஒரு பெரிதாக போகவில்லை. அது என்னென்ன படங்கள் என்றால், காதோடு தான் பேசுவேன், கடவுளுக்கு ஒரு கடிதம், இதோ வருகிறேன், காதலித்துப்பார், தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற படங்கள்லாம் அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா போகல அவருக்கு. ஆஹா, மோகனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு தமிழ் திரையுலகம் நினைச்சிட்டு இருந்தது. வந்தாரு பாருங்க ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி. அதே அடுத்த ஆண்டிலும் 1982 பயணங்கள் முடிவதில்லை. ஆஹா, சூப்பர் ஹிட் படம். பிலிம்ஃபேர் அவார்டை வாங்கி தந்த படம் அவருக்கு அது. மோகனுடைய நடிப்பு, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. மனுஷன் கொன்று பாருங்க இளையராஜா. இசைஞானிங்கிறவரு அவர் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத நிரூபித்த படம் இது. மோகனுக்கான சுக்கிர திசையில வந்து சுக்கிர புத்தி
அதை வந்து மிக உச்சத்தில் இருந்திருக்க வேண்டும். அதாவது படு பாப்புலரான ஒரு படம் இது, எல்லா பாட்டு ஹிட்டுங்கிறது ஒரு பக்கம், அவருக்கு ஒரு இமேஜ் கூடியது. மோகன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஹீரோ வேல்யூ ஜாஸ்தியா போயிடுச்சு. டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன் வந்து இந்த படம் இவ்வளவு வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இளையராஜாவும் கூட எல்லா பாடல்களும் இவ்வளவு ஹிட் ஆகுங்கிறத எதிர்பார்க்கல. சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு மாத்திரமல்ல, சிறந்த நடிகை பூர்ணிமா ஜெயராமுக்கும் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சதுங்கிறது ஒரு முக்கியமான செய்திங்க. கோவை தம்பி தான் இதுக்கு கதை எழுதியிருப்பாரு. அதே மாதிரி கோவை தம்பி ஆர் சுந்தர்ராஜன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அது ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் படம் நல்லா வந்தது என்பது அந்த காலத்திய செய்தி. அது மொத்தம் 6 பாட்டுங்க, எல்லாமே எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. அதே மாதிரி ஜானகி, ஃபீமேல் வாய்ஸ் ஜானகி தான். அதுல 2 வந்து கங்கைமரன் பாடல் எழுதியிருப்பாரு. அது மாதிரி வைரமுத்து 2 பாட்டு, அது மாதிரி முத்துலிங்க 2 பாட்டு. ஒரு சக்கப்போடு போட்டுதுங்க எல்லா பாட்டுமே. ஒரு செமி கிளாசிக்கல் டைப்பு, ஒரு ஃபோக் ஒன்று, அது மாதிரி கிளாசிக்கல் டைப்ல உள்ள சாங்ஸ் எல்லாமே. படத்துல வந்து மோகனுக்கு கேரக்டர் வந்து சிங்கர் ரோல் தான். அதனால அந்த மைக்கை ஹோல்ட் பண்ணி அவர் பாடுறது வந்து ரொம்ப ஒரு சான்ஸே இல்லை. அவர் நேரம் பாடுறது மாதிரியே இருக்கும். அதனாலதான் மைக் மோகன் பேர் வந்ததே இந்த படத்துல தான் அவருக்கு. இந்த படத்தில் இன்னொரு பிரமாதமான பாட்டு இருக்கு, அது இன்னும் போடலையே அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த பாட்டு இதோ. இந்த பாடலில் ஒரு விசேஷம் உண்டு. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளையராஜாவுடைய டியூனுக்கு வந்து வைரமுத்து எழுதின பாட்டு அது. இதில் அந்த கம்ப்ளீட் லீட் செக்ஷன், லீட் கிட்டார் வந்து கம்ப்ளீட்டா வாசிச்சது வந்து இவர் கங்கைமரன் வாசிச்சது இது. அடுத்து நம்ம கேட்க போறது ஒரு முத்தாய்ப்பான பாடல். இந்த படத்தினுடைய பிரதானமே அதான். ஆனா அந்த பாடலை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, பாடலை கேளுங்க முதல்ல, அப்புறம் சொல்றேன் நான். சாட்சாத் முத்துலிங்கம் எழுதின பாட்டு அது. முத்துலிங்கம் எழுதின பல பாடல்கள் வந்து சூப்பராக இருக்கும். லிரிக்ஸ் வரிகள்லாம் நீங்க அதை ரிவ்யூ பண்ணி பாருங்க. நீங்க பார்த்தா தெரியும். இது ரொம்ப இந்த பாடல்கள் கூட ரொம்ப அனுபவிச்சு எழுதியிருப்பார். ரொம்ப டெப்தா போவார் சில மேட்டர்ல எல்லாம். லிரிக் ரொம்ப பிரமாதம். லிரிக்கை மட்டும் தனியே படிச்சு பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். ஒரு போயம் இது. பயணங்கள் முடிவதில்லை வெற்றியை தொடர்ந்து அவருக்கு வந்து நிறைய படங்கள் புக் ஆகின்றன. அதுல லாட்டரி டிக்கெட், சின்னஞ்சிறுசுகள், கோபுரங்கள் சாய்வதில்லை, இனியவளே அப்படின்னு அந்த 1982 ஏறக்குறைய ஒரு 7-8 படம் நடிக்கிறாரு. அடுத்தடுத்த இன்னும் ஒரு டைரக்டர்ஸ் கூட, ஒரு பிரபல டைரக்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஒரு படத்தெல்லாம் இவர் ஒப்பந்தமாக இருக்க வேண்டும். இவர் எல்லா படத்துலையும் நடிச்சாரு. அது ஒரு விதத்துல நல்லது, வருவாய் தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அவருடைய ஹீரோ வேல்யூ வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாந்தா அவர் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அவர் படத்தை செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. அவர் சொன்ன மிக பிரபல டைரக்டர் அவரு. இதுல வந்து இந்த லாட்டரி டிக்கெட், சின்னஞ்சிறுசுகள், கோபுரங்கள் சாய்வதில், இனியவளே வந்து கோபுரங்கள் சாய்வதில் நல்லா ஓடின படம், ரொம்ப அருமையா ஓடின படம். அப்படின்னு ஒரு பாடல் இந்த படத்துல ரொம்ப பிரமாதமான பாட்டு. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இசையமைச்சிருப்பாரு இளையராஜா. இதுல என்ன இந்த பாட்டை பத்தி சொல்றதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, நடிகர் மோகனுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப பிரமாதமா செஞ்சிருப்பாரு. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போனிச்சு. அதுக்கு காரணம் வந்து கதை, திரைக்கதை, டைரக்ஷன். அது யாருன்னா மணிவண்ணனுடைய படம். அது ரொம்ப சத்தான கதை. அதை வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப 1 to 3 கரெக்டா போட்டு வச்சிருப்பாரு. ஆர்டர் படி சரியா நகர்த்திருப்பாரு. மோகனுக்கு வந்து ஒரு பிடிக்காத பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அந்த பெண்ணை தான் சுகாசினி. திருப்பி ராதா வந்து அவர் லவ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மாதிரியா கொண்டு போவார் அந்த கதையை. அந்த சுகாசினி மேல வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். அப்படியே உள்ள கதை இது. ஒரு 20 ஆண்டுகளில் ஒரு 100க்கு மேற்பட்ட படங்களில் ஹீரோவாக நடித்த ஒரு பெருமை வந்து மோகனை சாரும். ஆமா, அது மாதிரி மும்மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழிகள் நடிச்சிருக்காங்க. அதுல வந்து மொத்தம் ஒரு 100 படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15 படங்கள் தான் மாற்று மொழிகள். மற்ற 85 படங்கள் வந்து தமிழ் மொழியில தான் நடிச்சிருக்கிறாரு அவர் ஹீரோவா.
இதில் பிரபல டைரக்டர் மற்றும் தயாரிப்பாளர்கள் கூறும் சினிமா வட்டாரங்களை கூறும் கருத்து என்னவென்றால், மோகன் மிகச்சிறந்த நடிகர், சிறப்பான நடிகர், எல்லாரையும் அவர் டிஃபீட் பண்ணிட்டு ரொம்ப மேலே வந்திருக்கலாம், இன்னும் மேலே வந்திருக்கலாம். அதுக்கு அவர் வர முடியாமல் போனதுக்கு 2-3 காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர் ரெகுலேட் பண்ண தெரியல. எதை நம்ம வந்து கமிட் பண்ணிக்கணும், எந்தெந்த படத்தெல்லாம் டக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா 1984 19 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஆண்டுக்குமே 10 படங்களுக்கு மேலே ஹீரோவை நடிச்சிருக்கிறாரு. அதை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் ரெகுலேட் பண்ணியிருந்தாருன்னா அவர் மிகச்சிறந்த ஒரு ஹீரோ வேல்யூவை அவர் தக்க வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு காரணம். அடுத்து அவர் மேல் பரப்பப்பட்ட ஒரு வதந்தி, அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு விட்டார், அதனால் வந்து அவர் தொடர்ந்து நடிக்க முடியாது, அதனால தான் அவர் வந்து சினிமாவில் வந்து அவர் விலகிட்டார் அப்படின்ட்டுலாம் ஒரு வதந்தி. அது வந்து அட்டர் ரூமர் அது அப்படிங்கிறாங்க. அது விவரம் தெரிந்த வட்டாரங்கள் கூறுவது என்னவென்றால், அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த வதந்தி பரப்புவது போல ஒரு மிகப்பெரிய நோயெல்லாம் அவருக்கு இல்லை. அவர் ஒரு சாதாரணமாக அவர் வந்து ஒரு ஃபினான்சியலாக அவர் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிட்டார். நிறைய படங்களை நடித்து பணம் சம்பாதித்திருந்தாலும் தயாரிப்பு, நிர்வாகம், அது போன்ற விஷயங்களை அவர் கவனம் செலுத்தினார். ஒருவேளை ஒரு நடிப்புக்கு மட்டும் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா அவர் பிரம்மாமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மோகனை பற்றிய முக்கியமான படங்களெல்லாம் நம்ம என்ன குறிப்பில்லை. அதில் விதி அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அது மாதிரி மௌனராகம் அப்படின்னு படம் இருக்குது, இன்னும் எத்தனையோ தென்றலை என்னை தொடு, குங்குமச்சிமிழ், இதய கோவில், உதய கீதம் அப்படிங்கிற படங்கள்லாம், மெல்ல திறந்தது கதவு, இதெல்லாம் வந்து இளமை காலங்கள், இதெல்லாம் வந்து சூப்பராக ஓடின படம். யாருக்கு? அவருக்கு. இன்னும் சில படங்கள் கூட இருக்குது. அதாவது 24 மணி நேரம், 100வது நாள், உருவம் அப்படிங்கிற படம். இந்த உருவம் மற்றும் இந்த 100வது நாள் அதில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணார் மோகன். அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது என்கின்றார்கள். அதாவது தீர்க்கதரிசிகள், சினிமா துறையில் ரொம்ப ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கா ஹீரோவாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து வேறு மாதிரி வில்லனாக வரலாம், ஒரு வெறுப்பை தரக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் உருவம் மாதிரி படத்துல எல்லாம் மோகன் நடிச்சிருந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து. அதே மாதிரி 100வது நாளில் வந்து ஒரு வில்லைனி ஹீரோவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஹீரோ, சாஃப்ட் ஹீரோ வந்து ஒரு கபட்டுத்தனமான வில்லத்தனம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அது ஒரு வித்தியாசமாக எடுத்தார் மணிவண்ணன். அதுவும் கூட மோகன் நடைபெற்றதற்கு ஒரு காரணம். அதுபோல் 2008 ஒரு கடைசியாக நடித்தார், அது சுட்ட பழம் அப்படிங்கிற படம். அதுதான் ஒரு தமிழில் நடித்த கடைசியாக ரீஎன்ட்ரி ஆகிறது. இப்போ என்ட்ரி ஆகிருக்கார் புதுசாக. அதுக்கு முன்னாடி கடைசியாக நடித்த படம் வந்து சுட்டப்பழம் தான். பிறகுதான் இவர் ரீஎன்ட்ரி ஆகி இப்போ இந்த கோத் அப்படிங்கிற படத்திலலாம் நடிச்சிட்டு இருக்கிறாருங்கிற ரிவ்யூ மேட்ரையெல்லாம் நம்ம வந்து அடுத்த ஒரு இஃப் தட் டைம் பர்மிட்ஸ் மீ ஷியோர்லி நான் மோகனை பற்றி ஒரு பார்ட் 2 போடுவேன். அதில் அவருடைய பயோகிராஃபி, மற்றபடி அவருடைய ஹிட்ஸ் ஃபில்ம்ஸ், நம்ம விடுபட்ட அந்த படங்கள் எல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். குறிப்பாக மௌனராக, அதுபோல் அந்த விதி, அதில் எல்லாம் எப்படி நடித்தார், அதில் அவருக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அதிலெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம அது நன்றி நேயர்களே. இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து மற்றொரு தருணத்தில் நாம் சந்திப்போம்.